உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உருப்படவே மாட்டான்னு நினைச்ச என் மகனை இந்த அளவுக்கு மாத்திருக்கானா அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுது. என்னடா இவ இப்படி பேசுறாளே நீங்க நினைச்சுக்காதீங்க. என்ன உங்க பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துல என் கண்ணுக்கு மருமகளா ஒட்ட மாட்டேங்கிறா. ஆனா அது என்ன விஷயம் தான் தெரியல. என்ன சம்பந்தியமா இப்படி சொல்லி போட்டீங்க? இங்க இருங்க, என் புள்ள உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணு மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவ எப்படி இருக்கா பாத்தீங்கல்ல? இங்க பாருங்க சமந்தி, அவ என் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவளை மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சா அவ உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குதாங்கன்னு தாங்கிக்கிட்டு இருப்பா. என்ன ஒண்ணு, கோபம் மட்டும் வண்டியா வரும். கோபம் வந்துட்டா எதிரில் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டா. இப்போ ஒரு விஷயத்தை புடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உடாம புடிச்சுக்கிட்டு இருப்பா. அம்புட்டு தைரியசாலி சம்மந்தியம்மா. ஏங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு கோவம் வரலாமா? அதை வேற நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ சம்மந்தி, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. நியாயமான விஷயத்துக்கு கோபம் வரும், நமக்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான். அவ ஒன்னும் கோபக்காரியெல்லாம் இல்ல. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்கும். அதெல்லாம் வாஸ்தவம் தாமா. ஆனா பொம்பளைக்கு அழகு பொறுமை தானே. எங்க வீட்டுக்கெல்லாம் இப்படி ஒரு கோவக்காரி மருமகளா வந்தா சரியா வராது சம்பந்தி. இங்க இருக்க சம்மந்தியமா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இன்னைக்கு முழுக்க இங்க தானே இருக்க போறேன். உங்க பொண்ணு எப்படி நடந்துக்கிறானே நானே பாத்துக்கிறேன். என் தம்பிக்கு போன் பண்ணிட்டு வரேன். எனக்கு இருக்கு பயல, சம்பந்தி அம்மாவிட்ட எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாதுன்னு விவசாயம் இல்ல. ஏதா நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ வேற ஒரு முக்கியமான போனு. இருங்க, இப்ப பேசிட்டு வந்துடுறேன். ஏ லட்சுமி, உன் புருஷன் எதையோ பண்ணி ஆட்டத்தை கலைக்க பாக்குறான். அவனை லேசில எடை போட்டுறாத. ஆமாத்த, எனக்கு அவர் நடவடிக்கை ஒன்னும் சரியா படல. ஹலோ, சொல்லுடா. மாத்திரை வாங்கி போட்டியா? நீ யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். கரு, நீ மாத்திரை எடுத்துக்கிட்டு உடனே நம்ம ராமரையா டீ கடைக்கு வந்து போடு. ஏய், அங்க வந்து என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடாத. நான் யாருக்கும் தெரியாம அந்த மாத்திரையை வாங்கிக்கிறேன், சரியா? டேய், சூதானமா கொண்டாடா. சரி சரி சரி, வச்சிரு. டேய் ஆதி, இன்னைக்கு எப்படியும் இந்த அழகரோட அம்மா என் புள்ளைய வேண்டான்னு சொல்லிப்புடுவா. அந்த அழகர் வாழ்க்கைய முடிச்சுப்புடுவா. இப்ப நான் பண்ண போறதுல உங்க அம்மா உன் வாழ்க்கைய முடிக்க போறாங்க. உனக்கு இருக்குடி மாப்ள, இருக்கு. ஏய் வள்ளியப்பா, வா 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 வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கியா? இந்த வர வர வர. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன அக்கா உன்னை தொந்தரவு பண்ணிட்டானா? அடைச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. இவர் யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையே இவரு. இது யாருன்னு தெரியலையே. இல்ல இல்ல, அவர் யாரு எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ பிரச்சனைய மட்டும் அந்த ஆள் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. சரிக்கா. வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதான் இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. தோ அடுத்த பிரச்சனை வந்துருச்சுல்ல. ஆமா இல்ல, என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கணும். ஏய், நாங்க என்னடி பண்ண போறோம்? நான் உன்ன சொல்லல, என்ன சொன்னேன். அத்தை, இவ என்னடி பண்றா? ஏய் என்னடி பண்ற? பிராணாயாமா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆண்டாளே, அம்மாடி ஆண்டாளே. ஏ லட்சுமி, வா அங்க போலாம். சரி போங்க. ஏய் வா. வா. கூப்பிட்டியா? ஆண்டாளே, இது உன் வீட்டுக்காரரோட மாமா, உன் அத்தையோட பொண்ணு விட்ட தம்பி, பேரு வள்ளியப்பன்.
என்னக்கா பொண்ணுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாது போல இருக்கு. அழகரோட மாமான்னு சொல்றாங்க. இந்நேரம் வந்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம்? அது வேற ஒண்ணும் இல்ல வள்ளிப்பா, படிச்ச புள்ள கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. படிச்ச பொண்ணுன்னா என்ன கலெக்டருக்கா படிச்சிருக்கு? காலேஜ் தானே படிச்சிருக்கு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு வந்த உடனே 4 அரை விடலான் இருந்தேன். என் அக்கா சொன்னிச்சேன்னு தான் அமைதியா இருந்தேன். என்ன தம்பி, என் பேத்தி அப்படி என்ன தப்பு பண்ண? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு அசிங்கத்தை பண்ணி எங்க அக்காவையும் மாமாவையும் ஊருக்குள்ள நடக்க விடாம பண்ணிட்டாலே. ஏங்க இப்ப எதுக்கு முடிஞ்சு போனதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க தம்பி, ஏதோ சின்னஞ்சிருசுங்க. இப்பதான் அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திரும்பவும் பழசெல்லாம் பேசி அவங்கள சங்கடப்படுத்த வேணாமே. மா நீ சும்மா இருமா. அவர் என்ன 3வது மனுஷனா என்ன? என் புருஷனுக்கு தாய் மாமன்னா எனக்கு சித்தப்பா மாதிரி வரும். சித்தப்பானா யாருமா? என் அப்பாவுக்கு சமம். சித்தப்பா, நீங்க என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் திட்டுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சித்தப்பா, என்ன சாப்பிடுறீங்க? டீயா இல்ல காஃபியா? நான் வெறும் டீ எல்லாம் குடிக்க மாட்டேமா. பின்ன டீல எதுனா கலந்து குடுக்கட்டுமா சித்தப்பா? நீ அதாவது கற்பனை பண்ணிக்காதமா. நான் அப்படி சொல்லமா. டீ குடிச்சா வடை போண்டா அப்படி ஏதாவது சாப்பிடுவா, அதுதான் சொன்னேன். அவ்வளவுதானே சித்தப்பா? வடை தானே? வடை உங்களுக்காக பண்ணி தோ எடுத்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. என்னக்கா உன் மருமக அவ்வளவு ஸ்பீடா? ஏய் ஆண்டாளு, என்னடி வந்தவரோட பேச்சே சரியில்லை. அம்மா, உனக்கு இன்னுமா புரியல? எங்க மாமியாரு எனக்கு டெஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க. என்ன டெஸ்ட்? நான் கோபக்காரியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எடுத்துக்கோங்க. அத்தை. எடுத்துக்கங்க. நல்லா சூடா பண்ணிருக்கேன். சரி சரி. அது ஆண்டாள் கையால செஞ்சது. உங்க பொண்ணு என்ன சிற்பியா? என்னமோ அவ கையால செதுக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. வாண்டா தானே? மாவை பேசஞ்ச எண்ணெயில போட்டு எடுத்து போட்டா வரப்போகுது. இது என்னமோ பெரிய சாதனை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சித்தப்பா, நீங்க போண்டா சாப்பிடுங்க. சாப்பிட தானே எடுத்துருக்கோம். என்ன இது? என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.